ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒப்பம் அப்படிங்கிற நம்ம மோகன்லால் நடிச்ச தரமான ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியாது, ஆனா ஹீரோக்கு முன்னாடி ஒரு கொலை நடக்குது. அந்த கொலைகாரனை நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த படத்தோட கதை. படத்துல ஏகப்பட்ட ட்விஸ்டுகள்லாம் இருக்கு. ஸோ என்ன ஏதுன்னு மற்றபடி டீட்டெயிலாக படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நேராக படத்தோட கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒரு ஜெயில ஒன்று காமிக்கிறாங்க. அங்க ஒரு கொலைகாரன் உள்ள உட்கார்ந்துருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட வீடு தான் இது. ஹீரோக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி. மூத்தவர் நம்ம ஹீரோ, கண்ணு தெரியாது பாவம். தங்கச்சிக்கு இங்க பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து வந்திருக்காங்க. பொண்ணெல்லாம் பிடிச்சு போச்சு, ஆனா சீர்வரிசையா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க. அந்த சீர்வரிசைக்கான பணம் நம்ம ஹீரோ தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ ஒத்துக்கிறாரு. ஆனா வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸ், ஏன்பா மூத்தவருக்கு தான் கண்ணு தெரியல, பாவம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, தம்பிக்காரன் நீ கொஞ்சம் ஏதாவது வேலைக்கு போய் உதவலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா தம்பிக்காரனால ஒன்றும் பெருசா சம்பாத்தியம் இல்லை. இருந்தாலும் நம்ம ஹீரோ இந்த கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன், இது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி தங்கச்சி கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறாரு. இப்படி மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து போனதுக்கு அப்புறம் திரும்பவும் ஒருத்தவர் வராரு. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து கண்ட மணிக்கு கத்துறாரு ஒரு கடங்காரன். ஹீரோ அவர்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க. வீடு அவங்க பேர்ல தான் அடமான கடன் ஏதோ போட்டிருக்காங்க போல இருக்குது. கொடுத்த காசு கேட்டு இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஹீரோ தம்பி என்ன சொல்றாரு, இந்த கல்யாணத்தை நானே கூட நடத்தலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இது எல்லாம் ஒரு பக்கம் அப்படியே பஞ்சாயத்தா போயிட்டு இருக்குது. கட் பண்ணா ஹீரோக்கு கண்ணு தெரியாது. இப்போ ஹீரோ ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காரு. ஹீரோ ஒரு அபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த இடத்துக்கு படகு மூலமா தான் போகணும். ஆளு ஒரு ஸ்டிக் வச்சு அப்படியே தட்டி தட்டி போயிட்டே இருப்பாரு. அங்க ஒரு ஆளு நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சவர் இருக்காரு. அவர்கிட்ட ஒரு 2000 ரூபாய் பணத்தை நம்ம ஹீரோ கொடுத்திருக்காரு. ஒரு 3 மாசம் ஆயிருக்கு, இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. ஆனா அந்த ஆளுக்கு நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியாது இல்லையா, அதனால முன்னாடியே நிக்கிறாரு. இவன் என்ன கேட்கவா போறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு அங்கே மறைஞ்சு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா நம்ம ஹீரோ கரெக்டா கண்டுபிடிச்சிடாரு. அண்ணா ஒரு 2000 ரூபாய் பணம் உங்கள்கிட்ட கொடுத்தனே மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துறாரு. அந்த ஆளுக்கு கண்ணு தெரியாதுன்னு சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இங்க இருக்கிற அந்த ஆளு வேற ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோக்கு கண்ணு தாங்க தெரியாது, ஆனா போன் எல்லாம் வச்சிருக்காரு. பயங்கரமான ஷார்ப் மைண்டு. என்ன ரூபா, இது எவ்வளவு காசு, நமக்கு முன்னாடி யார் இருக்கிறா, அவங்களோட அசைவுகளை வச்சு கூட நம்ம ஹீரோவால கணிக்க முடியும். அந்த அளவுக்கு மண்டையும் ஷார்ப்பு, ஆளுக்கான காதும் ஷார்ப்பு, அந்த அளவுக்கு இருக்கிறாரு நம்ம ஹீரோ. அப்படியே இந்த அபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, தட்டு மாதிரி தட்டிக்கிட்டே அப்படியே அபார்ட்மெண்ட்டுக்கு வராரு. கீழே வாட்ச்மேன் கிட்ட நிறைய பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த வீட்டுக்கு இதை ஏதோ கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இங்க ஒருத்தர் பீஸா ஆர்டர் பண்ணி ஏதோ வந்திருக்க போல, அதை ஒரு டெலிவரி பாய் டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறான். அந்த வாசனை நம்ம ஹீரோக்கு ரொம்ப அதிகமா வருது. அப்படியே இங்க ஒரு ஜட்ஜி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வீட்டுல தான் நம்ம ஹீரோ வேலை பார்க்கறாரு. குறிப்பா அவர்கிட்ட தான் வேலை பார்க்கறாரு. வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் ஜட்ஜை ஏட்ட கொடுத்துட்டு இருக்காரு. அங்க ஜட்ஜோட தங்கச்சி இருக்கிறாங்க. தங்கச்சிக்காரங்க அண்ணன் கிட்ட கொஞ்சம் பணம் வேணும்னு சொல்லி இங்க வந்திருக்கிறாங்க. அப்பப்ப பணம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறேன், அது போதாதுன்னு சும்மா கேட்டுட்டு இருக்காது அப்படின்னு ஜட்ஜி அவருக்கு பணம் கொடுக்கல. வீட்டுல ஒரு வேலைக்காரமா இருக்கிறாங்க, பேரு தெய்வயானே. அவங்க கிட்ட நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கிறாரு. அப்படியே இப்ப ஜட்ஜி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அப்படியே கூட்டிட்டு போறாரு. டிரைவருக்கு யாராவது கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல சார் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு பர்சனல் விஷயம், அதனாலதான் உன்னை நான் தனியா கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்கதான் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி அந்த ஜட்ஜைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஜட்ஜிக்கு மனைவி கிடையாது, இறந்து போயிட்டாங்க. இவர் மட்டும்தான் அப்படின்னு இவ்வளவு நாளா நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அதுதான் தப்பு. இந்த ஆளுக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஜட்ஜையாக்கு குழந்தை இருக்குது. அதுவும் ஒரு ஆசிரமத்துல படிச்சுக்கிட்டு இருக்குதான். அப்பப்ப போவாரு, பாப்பாரு, காசு எல்லாம் கொடுத்துட்டு வருவாரு. ஆனா அந்த குழந்தைய மட்டும் பார்க்க மாட்டாரு. அந்த குழந்தைக்கு இவர் தான் அப்பாங்கிறது தெரியாது. இவர் அவங்க பொண்ணு அப்படிங்கறது வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு கிடையாது. முதல் முறையா நம்ம ஹீரோ கிட்ட தான் இப்ப சொல்லி இருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஜட்ஜையா ஒரு கேஸுக்கு தீர்ப்பு கொடுத்திருப்பாரு. ஒரு குற்றவாளி பாலியல் ரீதியா துன்புறுத்தினதுக்காக அவனுக்கு தக்க தண்டனை கொடுத்திருப்பாங்க. அவன் மேல தப்பு இருக்குதோ இல்லையோ, ஆனா சாட்சிகள் அவனுக்கு எதிராக இருந்ததால அவனுக்கு அந்த தீர்ப்பு கொடுக்கிற மாதிரி மரண தண்டனை கொடுத்திருக்காங்களே. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து, அதாவது ஜெயில இருந்து அவன் இப்ப தப்பிச்சிருக்கான். தப்பிச்சு வந்து கொஞ்ச நாள் ஆகுது. அவன் என்னைக்கா இருந்தாலும் என்ன கொலை பண்ணுவான்னு சொல்லிட்டு அப்ப கைது பண்ணி போகும்போதே என் குடும்பம் எப்படி சிதைஞ்சு போச்சோ அதே மாதிரி உன் குடும்பத்தையும் சிதைப்பேன்னு சொன்னான். அவன் ஜெயிலுக்கு போனப்ப அவன் குடும்பம் சூசைட் பண்ணி இறந்து போச்சான். அவனோட ஒரு பொன் குழந்தை இறந்து போச்சு. அதனால என்னையும் பழி வாங்கணும், உன் குழந்தையும் பழி வாங்கணும்னு அன்னைக்கு சொன்னான். ஆனா அவன் என் மேல பயங்கரமான கோபத்துல தான் இருந்தான். அவன் இப்ப ஜெயில இருந்து வெளியே
வந்துட்டா அப்படின்னா கண்டிப்பா என்ன தேடி வருவான் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்றான். அதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, இனிமே அந்த குழந்தைக்கு நீ தான் அப்பா, நீ தான் அந்த பொண்ணை போயிட்டு பார்க்கணும். நீ அங்க போயிட்டு என்ன சொல்றனா, அங்க இருக்கிற ஒரு சிஸ்டரோட பேரை சொல்லி அவங்க கிட்ட போ, உன்னோட நம்பர் கொடு, நீ மட்டும் வந்தா மட்டும்தான் அந்த குழந்தைய பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சுக்கு சில விஷயங்களை அப்படியே இங்க பேசிக்கிட்டே அப்படியே கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டுக்கு கீழே ஒரு பொண்ணு காரை ஓட்டிட்டு போறா. காருக்கு முன்னாடி இருக்க கண்ணாடியில ஒரு டெட் பாடி ஒண்ணு பொத்துன்னு விழுந்து அப்படியே கார் கண்ணாடி நொறுங்குது. அடுத்த நிமிஷம் அந்த டெட் பாடியை ஃபாரன்சிக்லாம் எடுத்துட்டு போயிட்டு இங்க ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து ஒரு லேடி அம்மா சப்மிட் பண்றாங்க. இந்த லேடி அம்மா இதுக்கப்புறம் இங்க வேலை பார்க்கல, நான் வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்பர் ஆகிறேன், இந்த கேஸோட டீடைல சொல்றேன், நோட் பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க. இந்த ஆளு எதுக்காக குதிச்சான், இல்ல சூசைட் பண்ணிக்கிட்டானா, இல்ல யாராவது கொலை பண்ணாங்களான்னு தெரியல. ஆனா இப்ப நடந்த கொலை மாதிரி இதுக்கு முன்னாடி இதே பேட்டர்ன்ல சேம் நிறைய கொலைகள் நடந்திருக்கு. அதை எப்படி நீங்க சேமா நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டா, ஆள்காட்டி விரல் மட்டும் உடைஞ்சிருக்கிறதா சொல்லி ரிப்போர்ட்ல கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சில கொலைகள் நடந்திருக்குதாம், அதுவும் சேம் இதே பேட்டர்ன்ல ஆள்காட்டி விரல் உடைஞ்சிருக்குதாம். இப்படி ஒரு சம்பவம் இங்க போய்கிட்டு இருக்குது. கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க. என்னன்னு தெரியல, அங்க இருக்கிற வாட்ச்மேன் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, அபார்ட்மெண்ட்ல ஒரு 11வது மாடியில ஒரே ஒரு வீட்டுல மட்டும் லைட் ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது, அந்த ரூம்ல யாருமே இல்ல, ஆனா இப்போ லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆகுது, ஏன்னு தெரியலன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அங்க இருக்கிற வாட்ச்மேன் சொல்றாரு. உடனே ஹீரோ என்ன பண்றாருன்னா, வாட்ச்மேன் அங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற சில பேரை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த வீட்டுல தான் யாருமே இருக்க மாட்டாங்களே, அங்க யாரு இருக்க போறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை ஏதாவது பேய் இருக்குமா அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோ வாட்ச்மேன் கிட்ட சொல்லி பேர்கிய போட்டு ஓபன் பண்ணா அந்த ரூம்ல இதே அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஒரு பையனும் ஒன்னா இருக்கிறாங்க. அவங்களோட சந்தோஷத்துக்காக தான் இந்த இடத்தை சூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப ரெண்டு பேரண்ட்ஸுமே பயங்கரமான சண்டை போட்டுக்கிறாங்க. அங்க அந்த ஜட்ஜ் ஐயா வராரு. இத பாருங்க, இவங்க ரெண்டு பேருமே மேஜர், அவங்க கிட்ட கேள்வி கேட்கிறோம், அவங்களுக்கு பிடிச்சிருந்தா சட்டப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இதுல நம்ம தடுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு ஜட்ஜ் அந்த பசங்கள்ட்ட கேட்க, ஆமா நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோம், நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம் சொன்னதால ஒரு வழியா அவங்க ரெண்டு பேரும் மேஜர் இனிமே இதை தடுக்க முடியாதுன்னு சொல்லி ஜட்ஜி சொல்ல அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. சரி கலந்து கட்டி பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லி சமாதானமா போறாங்க. இங்க நம்ம ஜட்ஜ் ஐயா திரும்ப கார்ல போயிட்டு இருக்க ஒரு டிராபிக்ல கார் நிக்குது. அப்ப கொஞ்சம் மழை பெய்யுது லேசா. அந்த மழையில ஒருத்தன் வந்து உன்னை கண்டிப்பா நான் கொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி கையை டொக்குன்னு தட்டிட்டு போறான். இறங்கி போயிட்டு பாக்குறாங்க, யாராது அப்படின்னு பார்க்கும்போதுதான் இந்த ஜட்ஜ் ஐயாக்கு தெரியுது வந்திருக்கிறது நம்ம ஜட்ஜ போட்டு தள்ளுறதுக்காக ஒரு கொலைகாரன் இருந்தான் இல்லையா, அவனை தான் இங்க பாத்துருக்காங்க. நில்லுடா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டான்னு சொல்லி கேட்டா அந்த ஆளு நிக்காம அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி அவன் என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான், நீ நாளைக்கு போயிட்டு நான் சொன்ன வேலையை கச்சிதமா முடிச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ போறாரு. அந்த ஆசிரமத்துல போயிட்டு அங்க இருக்கிற சிஸ்டரை பாக்குறாங்க. சிஸ்டரை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையை காமிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா விளையாட்டு பொருள், கிஃப்ட், அது இதுன்னு வாங்கி எல்லாம் கொடுக்குறாங்க. இது எல்லாம் யாரு வாங்கி கொடுக்க சொன்னதுன்னு கேட்டா உங்க அப்பா தான் வாங்கி கொடுக்க சொன்னாங்க, எங்க அப்பாவை நீங்க கூட்டிட்டு வரீங்களான்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்க, நான் அடுத்த டைம் வரும்போது கண்டிப்பா கூட்டிட்டு வரேன், அப்பா ஒரு வேலையா இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த சிஸ்டர் இனிமே நான் வந்தா மட்டும்தான் அலோவ் பண்ணுங்க, இந்த நம்பர் தான் என்னோட நம்பரு, நான் போன் பண்ணா மட்டும்தான் இந்த பொண்ணு கிட்ட பத்தின டீடைல் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி இங்க இருக்கிற நம்ம ஹீரோ சொல்லிட்டு வந்துட்டாரு. அடுத்தது இங்க அபார்ட்மெண்ட்ல வந்தா நம்ம வேலைக்காரி தேவியானி இருக்கல, அவ புருஷன், முன்னாள் புருஷன், அவன் வந்து இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அதை தடுக்க வந்த நம்ம ஹீரோவையும் சேர்த்து வச்சு பேசுறான். டிவைஸ் ஆனதுக்கு அப்புறம் நீ என்னடா இங்க வந்து பேசுறன்னு சொல்லி அந்த அம்மா அவனை திட்டி அமுச்சு விட்டுருது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு ஜட்ஜ் ஐயா பேங்க்குக்கு போறாரு. பேங்க்குக்கு போய் ஒரு 50 லட்சம் ரூபாய் கிட்ட பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ கையில கொடுத்து, இது என் பேர்ல தான் டெபாசிட்ல வச்சிருந்தேன், பின்னாடி ஃபியூச்சர்ல அந்த குழந்தை ஒண்ணு நந்தினி அது பேரு, அதுக்கு ஏதாவது யூஸ் ஆகும் சொல்லி நான் வச்சிருந்தேன், ஆனா இப்போ போற போக்க பார்த்தா எனக்கு எப்ப என்ன நடக்குனே தெரியல, அதனால இந்த பணத்தை நீ எடுத்துட்டு போயிட்டு அந்த குழந்தையோட பேர்ல ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி அந்த அக்கௌண்ட்ல இந்த பணத்தை போட்டுட்டு இந்த டீட்டெயில் அங்க இருக்கிற சிஸ்டர்ட்ட சொல்லிட்டு வந்துரு, மத்தபடி எல்லாத்தையும் அவங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட இந்த பணத்தை கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவும் பேசாம உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து டைரக்டா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமேன்னு சொல்லி கேட்டா, இல்ல அப்படி பண்ண முடியாது, என்னோட அக்கௌண்ட்டை சேஸ் பண்ணி கூட இந்த அட்ரஸ் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜட்ஜ் ஐயா பேசிட்டு இருக்காரு. அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு போறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல 2 காதலர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கான நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க, ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிற அந்த ஃபங்க்ஷன்ல காமிக்கிறாங்க. ஜாலியா எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. வேலைக்கார பொண்ணு கொஞ்சம் மாடலா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் மாடலா இருக்கிறாரு. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட சொல்ல, நீங்களும் அழகா இருக்கிறீங்க, ஆனா எப்படி இருப்பீங்கன்னு சொல்லி என்னால பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு இருக்க. ரொம்ப நேரம் ஆகுது. ஆனா ஜட்ஜ்
ஜட்ஜி வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் இன்னும் வரல, மேலதான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இங்க பவர் ஆஃப் ஆகுது. நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒண்ணு சந்தேகப்படுது. நேரா மேலே ஏறி ஜட்ஜை பாத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு மேலே ஏறி போய்கிட்டே இருக்கிறாரு. அந்த பணம் இன்னமும் நம்ம ஜட்ஜ் ஐயா கிட்ட தான் இருக்குது. கொஞ்சம் பணம் மட்டும் தான் நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துருக்காரு. மீதி பணம் அங்கதான் இருக்குது. நம்ம ஹீரோ மேல போய்கிட்டு இருக்க அங்க அந்த வேலைக்காரி பொண்ணு ஹீரோக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒளிஞ்சு போய் நிக்கிறா. என்ன ஏதுன்னு டீட்டெயில் தெரியல. அப்படியே மேல போய் பாக்குறாரு. அங்க ஜட்ஜ் ஐயா இறந்து போய் கிடக்குறாரு. கூப்பிட்டு பாக்குறாரு, எந்த ஒரு அசையுமே இல்ல. ஆனா நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு, ஜட்ஜ் ஐயா இறந்துட்டாங்க. அப்ப இந்த ரூம்ல யாரோ ஒரு கொலைகாரன் வந்திருக்கிறான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. டக்குன்னு அந்த கொலைகாரன் வெளியே ஓடுற சத்தத்தை கேட்டு அவனை ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி போயிட்டு பிடிக்கவே ஆரம்பிச்சிடாரு. ரெண்டு பேரும் உருண்டு சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு வழியா அங்கிருந்து அவன் தப்பிச்சு ஓடி பாக்குறான். கீழே படிக்கட்டுல நின்றுட்டு இருக்கும் போது தான் காமிக்கிறாங்க அந்த வில்ல வேற யாருமே இல்ல, நம்ம சமுத்திரக்கனியா தான் இருக்கிறாரு. அங்கிருந்து அவன் தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில ஃபாரன்சிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் வந்து இறுதி அஞ்சல்லாம் செலுத்துறாங்க. இந்த கொலையை யார் முதல்ல பார்த்தாங்க அப்படின்னா நம்ம ஹீரோ தான் பார்த்திருக்காரு. வாட்ச்மேன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. எப்படி நடந்தது என்ன நடந்ததுன்னு ஹீரோ கிட்ட கேட்டா, நேத்து நைட் இந்த மாதிரி கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, நான் மேல போனேன். அப்பதான் ஒருத்தவன் இந்த மாதிரி பண்ணிட்டு போனான். அவனை நான் பிடிச்சேன். ஆனா இவன் என்னை அடிச்சுட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டான். எனக்கு கண்ணு தெரியல, இல்லைன்னா நான் அவனை யாரு அப்படிங்கறத அடையாளம் கண்டுபிடிச்சிருவான். அது இல்லாம போகும்போது ஏதோ ஒரு ஆட்டோல ஏறி போன மாதிரி ஒரு சத்தம் கேட்டது அப்படின்னு நம்ம ஹீரோ நேத்து நடந்த கதை எல்லாத்தையுமே அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறார். என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்லி மேல் இடத்துல இருந்து பிரஷர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இறந்து போனது ஜட்ஜின்றதால. அடுத்தது இந்த கொலை கேஸை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அபார்ட்மெண்ட்ல இருந்த எல்லாரையுமே அங்க கூப்பிட்டு இருக்காங்க. சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருக்காங்களா, போறாங்களா, வராங்களான்னு சொல்லி கேட்டா அந்த மாதிரி யாருமே கிடையாது. ஆனா அப்போ அவர் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் பணம் வித்ட்ராவல் ஆயிருக்கிறத போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 50 லட்சம் ரூபாய் பணம் எங்க போச்சு அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க விசாரிக்க நம்ம ஹீரோ கிட்டையும் கேக்குறாங்க. ஆனா ஹீரோ அதுக்கான பதில சொல்லவே இல்லை. ஏன்னா சொன்னா நந்தினிங்கிற அந்த கதையை வெளியே கொண்டு வர மாதிரி இருக்கும். ஆனா அதே இடத்துல அப்பார்ட்மெண்ட் ஆளுங்கன்னு சொல்லி நம்ம சமுத்திரக்கனியும் ஒளிஞ்சிருக்கான். வில்லன் பக்கத்துல ஒளிஞ்சிருக்கான். அப்ப கூட நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, நடந்த சண்டையில அவன் மேல நான் உருண்டு படுத்தேன். அவன் ஒரு 5 to 6 அடிக்குள்ள இருப்பான். அவனோட ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு வாட்ச் ஒண்ணு கட்டியிருந்தான். அப்படி பார்த்தா அவன் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்ன அடுத்த நிமிஷம் சமுத்திரக்கனிக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா இவன் கண்ணு தெரிஞ்சா கூட இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணிருக்க மாட்டான், இந்த அளவுக்கு பார்த்திருக்கிறானேன்னு சொல்லிட்டு வாட்ச் எல்லாம் மாத்தி அங்கேயே கட்டிக்கிட்டு அப்படியே கேஷுவலா நின்றுட்டு இருக்காரு. ஆனா அங்க இருக்கிற போலீஸ்காரங்க நம்பல, நம்ம ஹீரோ தான் இதெல்லாம் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மேல ஒரு சந்தேகம் ஒண்ணு போய்கிட்டு இருக்குது. அப்படியே நம்ம ஹீரோ அங்க இருந்து வராரு. ஒரு வழியா வந்திருக்கும் போது ஒரு கடையில நின்று பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே சமுத்திரக்கனி வராரு. ஒரு சிக்னல்ல நின்னுகிட்டு இருப்பாரு. ஹீரோவை போட்டு தள்ளுங்கிறதுக்காக சமுத்திரக்கனி அப்படியே தள்ளி விட்டுருவாரு. கூட்டமா போயிட்டு ரோட்ல விழுந்துருவாரு. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பிக்கிறாரு. இல்ல அப்படின்னா ஒரு விபத்து ஏற்பட்டு அங்கவே இறந்து போயிருப்பாரு. அடுத்த நாள் காலையில நமக்கு காமிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அன்னைக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஒரு ஆட்டோ ஒன்று வெளியே போனதை பாக்குறாங்க. அந்த ஆட்டோக்காரரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க. அவன் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. நீ யாரா கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் கொலை பண்ணல. அப்ப அன்னைக்கு ஆட்டோல யாரை கூட்டு போனேன்னா யாருன்னு தெரியல, அபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஆள் வந்தாரு, போகணும் அப்படின்னு சொன்னாரு, நான் கூட்டிட்டு போனேன். மத்தபடி அவர் யாரு என்னன்னு சொல்லி முகத்தெல்லாம் பார்க்கல, ஒரு கருப்பு கலர் கோட் போட்டிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். டீட்டெயில இந்த ஆளு பார்க்கலையா, சோ அதனால இவனையும் விட்டுறாங்க. அடுத்தது நம்ம ஹீரோவா காமிக்கிறாங்க. அபார்ட்மெண்ட்ல தான் இப்ப வந்துகிட்டு இருக்காரு. லிப்ட்ல தனியா வரும்போது அதே லிப்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோ உணர்றாரு. அந்த இடத்துல நம்ம சமுத்திரக்கனி தான் ஹீரோவா போட்டு தள்ளுங்கிறதுக்காக அங்க நின்றுட்டு இருக்க. அடுத்த நிமிஷம் லிப்ட் ஓபன் ஆகுது. ஆனா போட்டு தள்ளல, அப்படியே வெளியே போயிட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோ கணிச்சதை நம்ம சமுத்திரக்கனி புரிஞ்சுக்கிட்டாப்ல. நடந்து போற சத்தம் கேட்கவும் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ அப்படியே ஒரு ஸ்டெப், 2 ஸ்டெப், 3 ஸ்டெப்னு எண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு கதவு லாக் ஆகிற சத்தம். அடுத்த நிமிஷம் அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்கள எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கூப்பிட்டு வர்றாரு. இந்த மாதிரி இந்த ரூமை தொடங்கன்னு சொல்லி ரொம்ப நேரமா ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த ரூம் கதவு இப்ப பூட்டி இருக்குது. திரும்பவும் அதுக்கான பேர்க்கியை எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள இருந்து ஒருத்தவன் கத்தி எடுத்துட்டு அப்படியே மிரட்டிக்கிட்டே வரான். ஒரு வழியா அவனை பிடிக்கிறதுமே நம்ம சமுத்திரக்கனி தான். அங்கவே ஒளிஞ்சு நின்றுட்டு இருப்பான். ஓடி பண்ண எப்படின்னா பிடிச்சு கொடுத்துறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கஸ்டடியில் எடுத்து அவனை விசாரிக்கும் போது தான் தெரியுது அவன் வேற யாருமே கிடையாது, நம்ம ஜட்ஜையா வீட்டுல ஒரு வேலைக்கார பொண்ணு இருந்தது இல்லையா, தேவியானி, அவனோட தம்பி தானா இவன். சோ இவன் தான் அங்க ஒளிஞ்சிருந்திருக்கான். யார்டா நீ, எதுக்காகடா ஒளிஞ்சிருந்த, நீயும் அக்காவும் சேர்ந்து கொலை பண்ணி அந்த ஜட்ஜு கிட்ட இருந்த பணத்தெல்லாம் ஆட்டைய போட்டீங்களா, பணத்துக்காக கொலை பண்ணீங்களா, இல்ல வேற என்னடா காரணம் சொல்லி விசாரிக்கும் போதுதான் அங்க இருக்கிற தேவியானிய மிரட்டி கேட்கும் போது அவ ஒரு உண்மையை சொல்றா. இல்ல நாங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணல, நாங்க அந்த கொலையை பண்ணல, என் தம்பி வந்துட்டு வெளியே
வேலை பார்த்துட்டு இருந்தான். வேலை பார்த்த இடத்துல கொஞ்சம் பண பிரச்சனை வந்ததால அவன் வேலையை விட்டு நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. திடீர்னு என்ன பார்க்க வந்தான். அந்த நேரத்துல ஜட்ஜையா பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கிற விஷயம் எனக்கு தெரியும். சரி அப்பன்ட்டு பார்த்து அவர்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் கேட்டேன். கடனா தான் கேட்டேன். அவர் எனக்கு கடன்லாம் கொடுத்தாரு. அந்த கடனை காசு தான் என் தம்பி கிட்ட கொடுத்தேன். சரி போகும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போடான்னு சொல்லி யாருமே இல்லாத அந்த ரூமை நான் கிளீன் பண்ண போனேன். அந்த ரூமை சரி இவன் யூஸ் பண்ணட்டும் சொல்லிதான் அந்த ரூமை கீயை கொடுத்து இவனை தங்க வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் தேவியான என்ன சொல்றாங்கன்னா, அந்த பணத்தோட அன்னைக்கு என் தம்பி வெளியே போயிருந்தானா ஜட்ஜை அன்னைக்கு இறந்து போயிருப்பாங்க, கொலகாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டத்தை கட்டியிருப்பாங்க. அதனால ஒரு 2-3 நாள் கழிச்சு போனா எதுவும் சந்தேகம் வராதுங்கிறதுக்காக தான் நான் பண்ணனே தவிர்த்து மற்றபடி இந்த கொலையை என் தம்பியும் பண்ணல நானும் பண்ணல அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ தான் அந்த கொலைகாரனை பார்த்ததாவும் படுத்து உருண்டதாலும் தெரியும்ல, இவன் தானே அவன் செக் பண்ணி சொல்லுப்பான்னு சொல்லி போலீஸ்காரங்க சொல்ல தலைவி பார்த்ததுல இவன் கிடையாது அப்படிங்கறத சொல்லிடுறாங்க. ஸோ அப்பனா நீ கண்ணு தெரியாதுன்னு வச்சுக்கிட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கியாடா அப்படி இப்படின்னு அங்க இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் தரைக்குறவா பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ மேல அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காருக்கு பயங்கரமான சந்தேகம் இருந்தது இல்லையா. ஹீரோவோட அக்கௌண்ட் எல்லாம் தடவி பார்த்ததுல ஹீரோவோட அக்கௌண்ட்ல இருந்து அவனோட தம்பி அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் பணம் போயிருக்குது. அது என்ன காரணம் சொல்லி கேட்டா, என் தங்கச்சி கல்யாணத்துக்காக நான் அனுப்பி வச்சேன் என் தம்பி கிட்ட, மத்தபடி வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அவ்வளவு பணம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லி போலீஸ்காரங்க சந்தேகப்பட்டிருக்கிறாங்க. சந்தேகப்பட்டது மட்டும் இல்லாம ஹீரோவோட வீட்டுக்கு போய் அங்கேயும் செக் பண்ணி பார்த்து இவ்வளவு பணம் இவன் ஆட்டை போட்டு தான் வந்திருக்கான், தங்கச்சி கல்யாணம் நடத்தணுங்கிறதுக்காக திருட்டு வேலையை பார்த்திருக்கான்னு சொல்லி அவங்க வீட்டுல சொல்லி அவங்க வீட்டு முன்னாடியே தரதரன்னு ரோட்ல அரெஸ்ட் பண்ணி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. ஆனா இறந்து போனார் இல்லையா ஜட்ஜையா, அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை அங்க இருக்கிற ஒரு போலீஸ்கார அம்மா நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் நெருங்கின ஃப்ரெண்டு அவங்க கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்ததுல ஜட்ஜையா இறக்கும் போது அவரோட உடம்புக்குள்ள ஒரு இன்ஜெக்ஷனை குத்தி தான் சாகடிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாத ஒரு நபரால எப்படி இன்ஜெக்ஷனை போட முடியும்? அது கண்ணு தெரிஞ்ச ஒரு நபரை கொலை பண்ணணும்னாக்கா கண்டிப்பா தள்ளி விட்டுட்டு ஓடி இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு சாதகமா பேசி ஒரு வழியா நம்ம ஹீரோ இதுக்கு குற்றம் பண்ணவர் கிடையாது, குற்றவாளியை கண்டுபிடிக்க சொல்லி போலீஸ்காரங்களுக்கு மேற்கொண்டு கொஞ்சம் பிரஷரை விட்டு நம்ம ஹீரோவை வெளியே விடுறாங்க. அந்த இடத்துல ஹீரோவோட தங்கச்சி வராங்க. இந்த மாதிரி நீ தான் என் கல்யாணத்துக்கு உதவி பண்ண கேள்விப்பட்டேன், ஆனா இப்ப ஒன்னாலே என் கல்யாணம் நிக்க போகுது, நீ ஒரு கொலைகாரன், நீ தான் அந்த கொலையை பண்ணிட்டியா, என் கல்யாணத்துக்காக பணத்துக்காக இந்த மாதிரி பண்ணிட்டுன்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டுல பேசுறாங்க. என் கல்யாணம் நடக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பா நீ வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அண்ணன் கிட்ட கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே அந்த பொண்ணு போகுது. ஹீரோ கொஞ்சம் சோகத்துல அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அடுத்தது ஒரு கடைக்கு ஒண்ணு வராரு. அந்த கடையில ஒரு போன் பண்ணிக்கிறேன், யாராவது என்ன பாக்குறாங்களா சொல்லி அந்த தாத்தா கிட்ட கேக்குறாரு. யாரும் இல்லப்பா பண்ணுப்பான்னு சொல்ல, ஆனா தூரத்துல இருந்து வில்லா கார்ல உட்காந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறான். ஹீரோ ஏதோ ஒரு நம்பருக்கு டயல் பண்ணி என்னமோ பேசுறாரு. பேசிட்டு வச்சுட்டு நம்ம ஹீரோ போகிறாரு. அடுத்தது வில்லா வரான். வில்லா வந்து அந்த வயசானவர்கிட்ட ஒரு போன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த எஸ்டிடி கால்ல இருந்து தான் பண்ணிருப்பாரு. அங்க போயிட்டு வில்லா ரீடயலிங் போடுவான். ஆனா நம்ம ஹீரோ போன் பேசி முடிச்சிட்டு நம்பரை யாராவது ரீடயலிங் பண்ணா கூட தெரியக்கூடாதுங்கிறதுக்காக புத்திசாலித்தனமா 00ன்னு 10 ஜீரோவை போட்டு போன் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு போயிருப்பாரு. ரீடயலிங் பண்ணா இந்த மாதிரி காமிக்கிறதுக்காக பக்கா பிளான் பண்ணிருக்காரு. இவன் கண்ணு தெரியலனாலும் எவ்வளவு பக்காவா பண்றான் பாரு அப்படின்னு வில்ல மனசுல ஒண்ணு ஓடுது. அடுத்து ஹீரோ சோகத்துல இங்க அபார்ட்மெண்ட்ல இருந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அதே இடத்துல வாட்ச்மேன் வந்து நீ அந்த கொலையை பண்ணிருக்க மாட்டப்பா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு வாட்ச்மேன் நம்புறாரு. சோகத்துல அபார்ட்மெண்ட் கீழே வந்து உட்கார்ந்து இருக்க அதே இடத்துல தான் ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. என்னைக்கா இருந்தாலும் அந்த ஜட்ஜோட பொண்ணை நான் கொலை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போன் கால் ஒண்ணு நம்ம ஹீரோவை மிரட்டி இருக்கிறேன். இந்த போன் கால் வந்ததுக்கு அப்புறம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போன் கால் வந்துருச்சு இல்லையா, அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோ எங்க போறாருன்னா அந்த லேடி போலீஸ் இருக்காங்க இல்லையா அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இப்ப எஸ்டடி பூத்ல இருந்து நம்ம ஹீரோ ஒரு கால் பண்றாரு. கால் பண்ணி அந்த சர்ச் ஸ்கூல் இருக்கு இல்லையா அந்த சின்ன பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல இந்த மாதிரி என்ன தேடி அந்த குழந்தைய தேடி வேற யாராவது வந்தாங்க அப்படின்னாக்கா விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த நிமிஷமும் நம்ம வில்ல அங்கதான் நின்று ஃபாலோ பண்ணிருக்கான். ஆனா இந்த தடவை அதே கடைக்கு வந்து என்னோட போன் இங்க மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருக்க. அப்பதான் நம்ம வில்ல இவன் ரீடயலிங் போட்டு வச்சுட்டு 00வா நம்மள ஏமாத்தினால அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்க வரணுங்கிறதுக்காக ஹீரோ வரதுக்கு முன்னாடியே போன் இங்க பணம் வாங்குற மாதிரி வந்து அந்த போன்ல வீடியோவை ஆன் பண்ணி விட்டுருப்பாரு. என்ன நம்பருக்கு டயல் பண்றாங்கிற கவர் பண்ற மாதிரி பண்ணதால இப்போ எந்த நம்பருக்கு டயல் பண்ணாங்கிற நம்பரை நம்ம வில்லன் கண்டுபிடிச்சிடான். அவனுக்கு ஒரு சந்தோஷம். அப்படியே இந்த சீனை கட் பண்ணா இன்னொரு சீன்ல நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. அந்த ஆட்டோ டிரைவர் இருந்தா இல்லையா அவன் தான் நம்ம ஹீரோக்கு போன் போட்டு அண்ணா இந்த மாதிரி அன்னைக்கு ஆட்டோல ஒருத்தவன் ஏறி போனான்னு நான் போலீஸ்ல சொன்னேன்ல, அந்த ஆள் இங்க தானே இருக்கிறான், ஒரு இடத்துல இப்பதானே விட்டேன், நீங்க வரீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறான். சரி சரி நீ அவனை விட்டுறாத, வெளியே போறானான்னு பாத்துக்க, நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துறேன்னு சொல்லி அங்க இருந்து நம்ம ஹீரோ இங்க வராரு. நீ போய் அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இரு, நான் கரெக்டா போலீஸ்க்கு எல்லாம் போன் பண்ணிட்டு வந்துறட்டா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த ஆட்டோ டிரைவர் அங்க போறான். போயிட்டு
போயிட்டு வில்லன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் தெரியுது ஆட்டோ டிரைவரே இவனுக்கு வேலை போயிருக்கிறது தெரிய வருது. நீங்க சொன்ன மாதிரி அவனை நான் தனியா கூட்டு வந்துட்டேன், அவனை போட்டு தள்ளிங்க, எனக்கான பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோ டிரைவர் பேசிக்கிட்டு இருக்க வில்லன் சும்மா இல்லாம கத்தி எடுத்து ஆட்டோ டிரைவரை கழுத்தை அறுத்துட்டு ஆட்டோ டிரைவர் நம்பர்ல இருந்து நேரா நமக்கு போலீஸ்க்கு போன் பண்ணி இருக்கான். போலீஸ்க்கு போன் பண்ணி இந்த மாதிரி நீங்க தேடிக்கிட்டு இருக்க கில்லர் இங்கதான் இருக்கிறான்னு சொல்லி நம்ம ஹீரோ கீழே வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, சோ அவனை மாட்டி விடுறதுக்காக இந்த மாதிரி பிளான போட்டுருக்காங்க. சோ அடுத்த நிமிஷம் போலீஸ்காரங்க வராங்க. நம்ம வில்லன் போட்ட பிளான் படி பக்காவாங்க நின்றுட்டு இருந்த நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீதான கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரியும், ஏன்னா எங்களுக்கு தகவல் கொடுத்தது ஆட்டோ டிரைவர் தான், கொலைகாரன் இங்கதான் இருக்கிறான்னு சொல்லி சொன்னா, அப்ப இந்த இடத்துல இருக்கிறது நீதானே இது எல்லாத்தையும் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லி கஸ்டடியில எடுத்து போட்டு போல பல்ல நம்ம ஹீரோவை பொழக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு எதிராக எந்த ஒரு சாட்சியுமே இல்ல இல்லையா, கோர்ட்டுக்கு போனாலும் அந்த போலீஸ் பண்ணி இவனுக்கு சப்போர்ட்டா இருக்குது, சாட்சி அது இது இல்லைன்னு சொல்லி கேஸை வாபஸ் வாங்குற மாதிரி ஆயிடுது. அதனால இதுக்கு ஒரு பக்காவான எவிடன்ஸ் வேணும்னு சொல்லி அந்த தெய்வியானின்னு ஒரு பொண்ணு இருந்தது இல்லையா, வேலைக்கார பொண்ணு, அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி இவன் தான் கொலை பண்ண, அதை என் 2 கண்ணால பார்த்தேன்னு சொல்லி நீ கோர்ட்ல சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை மிரட்டுறானுங்க. முடியாது, அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னா, இந்த பாரு உன் தம்பி இருக்கான் இல்லையா, அவனை அறுத்து இப்படியே தூக்குள்ள தொங்க போடுவோம். காரணம் என்ன அப்படின்னா இவன் தான் கொலை பண்ணான்னு சொல்லி கேஸ் இவன் மேல போட்டு உன் தம்பி கொண்டுட்டு அசால்ட்டா போய்கிட்டே இருப்போம் பாத்துக்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறதுனால வேற வழி இல்லாம அந்த பொண்ணு ஒத்துக்கிறான். நம்ம ஹீரோவை மேற்கொண்டு கஸ்டடியில வைக்கிறாங்க. அடிக்கும் போது இங்க இருந்தா வேலைக்காகன்னு சொல்லி அங்க இருக்கிற போலீஸ்காரங்களை அடிச்சுட்டு ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடுறான். திரும்பவும் அந்த லேடி போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாங்க. அன்னைக்கு கடைசியா ஜட்ஜி சாகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே கீழே ஃபங்க்ஷன் நடந்தது, அங்கதான் இருந்தோம். ஆனா அந்த நேரத்துல யாரோ ஒருத்தவங்க பீஸா ஆர்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வாசனை எனக்கு ரொம்ப அதிகமா இருந்தது. அந்த சேல்ஸ்மேனும் எதிர்க்க நடந்து போன மாதிரி எனக்கு தெரியுது. அன்னைக்கு யார் ஆர்டர் பண்ணிருப்பாங்க, அவங்க தான் அபார்ட்மெண்ட்ல அங்க இருந்திருப்பாங்க. ஒருவேளை அவங்கள கொலை பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் சந்தேகப்படுறாரு. இப்ப அந்த போலீஸ்காரங்க நேரா அந்த அபார்ட்மெண்ட் என்னைக்கு அங்க தங்கி இருந்தாங்களோ அந்த அபார்ட்மெண்ட் கதவை தட்டுறாங்க. அங்க ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்கிறா. அந்த பொண்ணுக்கு ஹஸ்பண்ட் கிடையாது. ஆனா அன்னைக்கு இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு யாரு வந்தாங்க, எதுக்காக பீஸா ஆர்டர் பண்ணீங்கன்னு சொல்லி இந்த போலீஸ் அம்மா கேட்கும்போது தான் இந்த மாதிரி என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு வந்தாரு, அவருக்காக தான் ஆர்டர் பண்ண சொல்லி அந்த போட்டோவை கேட்ட சமுத்திரகனியோட போட்டோவை காமிக்கிறாங்க. சோ இவன் தானா அது அப்படிங்கிற மாதிரி நம்ம லேடி போலீஸ்க்கு புரிஞ்சு போச்சு. அடுத்தது இங்க நம்ம சமுத்திரகனி நேரா அந்த ஸ்கூலுக்கு போயிட்டான். அந்த சின்ன பொண்ணை கொலை பண்ணுங்கிறதுக்காக அந்த ஸ்கூல்ல போயிட்டு அந்த டீச்சர் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி நான் தான் அந்த பொண்ணோட அப்பா, நான் அந்த பொண்ணு அங்க பாக்கணும், ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் யாரையும் கூட்டு போக முடியாது, ஃபர்ஸ்ட் இவங்களை வெளியே தள்ளுங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு வாட்ச்மேன் கிட்ட சொல்லிட்டு போறாங்க. அந்த ஆளு சார் இங்கெல்லாம் வரக்கூடாது, கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பிவிட அவனுக்கு கொஞ்சம் காசை கொடுத்து இந்த மாதிரி அந்த பொண்ணை கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது சீனை நம்ம ஹீரோவும் அந்த லேடி போலீஸும் புரிஞ்சுக்கிட்டு இப்ப நேரா ஆசிரமத்துக்கு போயிட்டு அந்த குழந்தைய காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல தான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம ஹீரோ ஓபன் பண்றாரு. என்ன அப்படின்னா ஜட்ஜையா சில கதைகளை சொன்னார் இல்லையா, அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை இங்க நம்ம லேடி போலீஸ் சொல்றாரு. என்ன அப்படின்னா ஒரு வழக்குல பாலியல் ரீதியா அவன் தொந்தரவு பண்ணிட்டான்னு சொல்லி அவனுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்கிறாரு. அப்படி கொடுத்த அவரு தப்பு பண்ணலன்னு சொல்லி குடும்பம் எவ்வளவு எதிர்த்து போராடி இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த குற்றவாளியோட குடும்பம் மருந்து குடிச்சு இறந்து போயிருக்கு. குறிப்பா அதுல அவனோட பொண்ணு ஒரு 7-8 வயசு ஒரு பொண்ணு துடிச்சு அவன் கண்ணு முன்னாடி இறந்துருச்சு. அதோட அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல அந்த கொலையாளி வக்கீலையும் கொல்லுவேன் உன் குழந்தையும் கொல்லுவேன்னு சொல்லி சபதம் எடுத்துட்டு போனான். ஆனா அவனோட நேரம் பாருங்க, அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அந்த வில்லனோட குழந்தை சாகல, மருந்து குடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய் காப்பாத்தியாச்சு. அந்த காப்பாத்தின பொண்ணு அவன் கிட்ட வில்லன் கிட்ட சொல்லலான்னு போனா அவன் மென்டலியே கொஞ்சம் அப்செட் ஆயிட்டான், வேற மாதிரி ஆயிட்டான். அப்படிங்கிறதுக்காக பல தடவை நம்ம ஜட்ஜையா அவங்க கிட்ட உன் பொண்ணு சாகல, உன் பொண்ணு உயிரோட தான் இருக்கு அப்படிங்கறத சொல்லணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா அவன் காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டான். அந்த பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இப்ப ஆசிரமத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே அந்த போலீஸ்காரங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அப்ப வக்கீலுக்கு பொண்ணே கிடையாதா, இந்த பொண்ணை தான் தத்தெடுத்து அங்க வளர்த்துக்கிட்டு வராரு அப்படின்னு சொல்லி கேட்கற போது ஆமா அவங்க தான் வளர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு பொண்ணை ஒரு அப்பம் கொண்டுதான் இருக்கக்கூடாது, முன்னாடி நம்ம போய் தடுக்கணுங்கிறதுக்காக இங்க நேரா போறாங்க. அதே நேரம் பார்த்து கரெக்டா அந்த வாட்ச்மேன் அந்த பொண்ணை இந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பான். எதிர்த்து அந்த குழந்தை வெளியே வரும்போது நம்ம ஹீரோ முன்னாடி போய் நிக்கிறாரு. இவரை பார்த்துட்டு ஓடி வந்து கட்டி பிடிக்குது அந்த பொண்ணு. என்னமா நான் வர விஷயம் முன்னாடியே உங்க மிஸ் சொல்லிட்டாங்களா சொல்லி கேட்டா இல்லப்பா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாட்ச்மேன் அங்கிள் வந்து நீங்க வந்திருக்கிறதாவும் நீங்க இந்த இடத்துக்கு கூப்பிட்டதாகவும் சொன்னாங்க, அதனாலதான் நான் இங்க ஓடி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு. அப்ப வில்லன் கண்டிப்பா தேடி வந்துட்டான், இருக்கிற இடமும் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க அடுத்த அந்த டீச்சர் கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு. விசாரிச்சது இந்த மாதிரி ஒரு ஆள் வந்தான், நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணை நாங்க கூட்டிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்களும் நம்ம ஹீரோவும் சொல்றாங்க. ஏன்னா இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு, பிரச்சனையும் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நீங்க கூட்டு போக வேணாம், நாளைக்கு கூட்டு போங்க, இங்க
இங்க யாருமே பசங்க இல்ல, எல்லா வெக்கேஷனுக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க, நீங்க இங்கே ஸ்டே பண்ணி காலையில கூட்டு போங்க, நைட் டைம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லுது. சரின்னு இவங்க ஒரு ரூம்ல போய் தங்கிட்டு இருக்க அதே நேரம் அவங்க டீ போட்டு எடுத்துட்டு வராங்க இவங்களுக்கு குடுக்கறதுக்காக. கதவை தட்டுற சத்தம் கேக்குது. ஆனா யாரோ ஒரு ஜென்ஸ் நடமாடுற மாதிரி இந்த லேடி போலீஸ்க்கு தெரிய வருது. ஹீரோ கிட்டயும் சொல்றாங்க, என்ன நடந்தாலும் குழந்தைய வெளியே கூட்டு வராதீங்கன்னு சொல்லி லேடி போலீஸ் ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு போறாங்க. அப்படியே அவங்க கழுத்துல ஒரே அடியா அடிக்கிறான். திரும்ப நம்ம ஹீரோ கதவை சாத்திடுறாரு, கரண்ட் ஷாக் எல்லாம் வைக்கிறாரு. அது அவனுக்கு அடிச்சாலும் அவன் திரும்பவும் ஏஞ்சு வரான். இந்த பொண்ணை கொலை பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லி கதவெல்லாம் உடைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து சண்டை போட, நம்ம ஹீரோவும் அவங்க கூட சண்டை போட அங்க துப்பாக்கி கீழே கிடக்க அந்த துப்பாக்கி அந்த குழந்தை எடுத்து கையில வச்சிருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த குழந்தைய கொல்லலாம்னு சொல்லி போவான். அப்ப நம்ம ஹீரோ, அது உன்னோட குழந்தை தான், அந்த குழந்தை சாகலடா, அது உன் குழந்தை தான், ஜட்ஜை தூக்கி வளர்த்தாரு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோ சொல்லுவாரு. என்னன்னா முட்டாள் நினைச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கொல்லலாம் திரும்பவும் போவாரு. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ அவனை அடிச்சு போட்டு அந்த குழந்தைய அப்படியே தூக்கிட்டு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்குவாரு. பவர் எல்லாம் எங்க கட் ஆகுது. அந்த பொண்ணு கையில துப்பாக்கி இருக்கு. இந்த துப்பாக்கியாமா நீ வச்சிருக்க சொல்லி கேட்டா, கீழே விழுந்துருச்சு, அதை எடுத்து வச்சேன், எங்க அப்பாவை கொண்டுடாதீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன குழந்தை கேட்கும்போது, அது உன் அப்பா கிடையாதுமா, அவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துங்கிறதுக்காக சும்மா ஒரு பொய் சொன்னா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ இந்த குழந்தைகிட்ட சொல்லி சமாளிக்கிறாரு. அந்த துப்பாக்கியை வாங்கிக்கிறாரு. அதே நேரத்துல திரும்பவும் அவன் வந்து அடிக்க வரும்போது நம்ம ஹீரோ வேற இடத்துல போய் விழுகிறாரு. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா தெரியுது. அந்த குழந்தைய கொல்லலாம்னு சொல்லி ஓடும்போது அந்த குழந்தை ஒரு பக்கம் ஓடும். அந்த சத்தம் நம்ம ஹீரோ காதுக்கு கேக்குது. அவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்து போறது கேக்குது. அதே மாதிரி நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு போனை எடுக்கிறார். போனை எடுத்து நம்ம ஹீரோக்கு ஒரு சீன்ல போன் பண்ணிருப்பான் இல்லையா, நான் இந்த மாதிரி கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கடைசியா டயல் பண்ண நம்பர் அவனோட நம்பர் தான். அதுல இருந்து நம்ம ஹீரோ போனே யூஸ் பண்ணிருக்க மாட்டாரு. இப்ப ரீடயலிங் கரெக்டா அமைக்கி போன் வர சத்தத்தை கேட்டு கரெக்டா சின்ன வெளிச்சத்தை நம்ம ஹீரோவால உணர முடியுது. கரெக்டா தான் வச்சிருக்கிற துப்பாக்கியால அவனை சுட்டு கொலை பண்றாரு. அடுத்தது போலீஸ் எல்லாம் வராங்க. நம்ம லேடி போலீஸ் இல்லையா, அவங்களை கழுத்துல அடிச்சதுல கழுத்து கொஞ்சம் உடஞ்சு போச்சு. ஆனா சாகலாம் இல்ல, நல்லபடியா தான் இருக்கிறாங்க. கொலைகார இவன் தான் நிறைய கொலைகளை பண்ணிருக்கிறது மட்டும் இல்லாம ஒரு ஆள்காட்டு விரலையும் உடைச்சு கொலை பண்றாரு இல்லையா. சோ அந்த ஒரு கொலைகாரனை இவன் தான். இவனோட குற்றத்துக்காக யாரெல்லாம் இவன் மேல பழி சுமத்தினாங்களோ அவங்களை எல்லாத்தையும் கொலை பண்ணுங்கிறதுக்காக தான் அப்பப்ப தள்ளி விட்டு இந்த மாதிரி கொலையெல்லாம் பண்ணிருக்கான். ஒட்டு மொத்தத்துல கொலைகாரன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஹீரோ நிரபராதின்னு சொல்லி இங்க தீர்ப்பும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அந்த குழந்தைய நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறாங்க வேற இடத்துல சேர்க்கறதுக்காகவும். அந்த பணம் இருக்கு இல்லையா, அந்த பணம் நம்ம ஹீரோ கிட்ட தான் இருந்திருக்கு. நம்ம ஹீரோ எடுத்து இந்த குழந்தை பேர்ல டெபாசிட்டே பண்ணிருக்காரு. அந்த பணத்தை எடுத்துட்டு போறாரு. ஆனா நம்ம ஹீரோ அவங்க பணத்தை ஒரு தடவை தம்பிக்கு அனுப்பிச்சு விட்டாங்க இல்லையா, அந்த பணம் வேற எந்த பணமும் கிடையாது. நம்ம ஹீரோ அடிக்கடி ஒரு கடைக்கு போவாரு, ஒரு வயசான ஒரு கடைக்கு போன் பண்ண, அந்த கடையை நம்ம ஹீரோட தான். ஹீரோ அந்த கடையை அந்த வயசானவருக்கு வித்து தான் அந்த பணத்தை எடுத்து தான் தங்கச்சி கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணிருக்கிறாரு. இந்த விஷயத்தையும் இங்க தான் சொல்றாங்க. சோ அப்படியே இந்த குழந்தைய கூட்டிட்டு போய் வேற இடத்துல சேர்க்கலான்னு போகும்போது அந்த குழந்தைக்கு பெரிய மனசே இல்ல. உங்களை விட என்னை யாரும் நல்லா பாத்துக்க மாட்டாங்க, நான் உங்க கூடவே இருக்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோக்கு அது சரின்னு படுது. ஏன்னா இந்த குழந்தைய நம்ம ஹீரோவை தவிர்த்து யாரும் இந்த அளவுக்கு பாதுகாக்க முடியாது இல்லையா. இப்ப அந்த குழந்தையும் நம்ம ஹீரோவும் ஒன்னா போறாங்க. படத்தோட கதையும் அப்படியே முடியுது. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரியான கதைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.